எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அது நடந்துருச்சு. ஈரானுக்குள் இறங்கியது அமெரிக்க படை அப்படிங்கிற செய்தி. நிஜமாவே ஈரானுக்குள்ளே இறங்கிட்டாங்களா? எவ்வளவு ஃபோர்ஸ் இறங்கியிருக்காங்க அமெரிக்க படைகள் அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதில். ஈரானுடைய ICBM கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய ஏவுகணை, அதனுடைய தூரம் 12,000 கிலோமீட்டர் வரைக்கும் போக முடியும். அமெரிக்காவையே டைரக்டாக போய் அட்டாக் பண்ணக்கூடிய அளவிற்கான ஒரு ICBM இப்போ ஈரான் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது சாத்தியமா? இது தொடர்பான உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறதையும், கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண் எப்படி ரீல்ஸ் எடுத்து ஒரு ஆணை தற்கொலை பண்ண வச்சாங்க அப்படிங்கிற அந்த செய்தியில் தொடங்கி ஆப்கானிஸ்தானில் ஆரம்பித்து உக்ரைன் வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உலக செய்திகளையும் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். கமினி அவர்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிற அந்த கடைசி கேள்விக்கான பதிலையும் சேர்த்து வச்சு பேசலாம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோட கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. திரைப்படம் காட்டுவது நம்முடைய நோக்கம் அல்ல. ஆனால் திரையில பார்த்து சில விஷயங்களை நம்ம வேறொரு பக்கம் செய்தி சொல்றதுக்கான முயற்சியில ஈடுபடுறோம். அந்த வகையில் இந்த வீடியோ நீ கட்டுடல் மணியோட இருக்குது ஏன் பொண்டாட்டிக்கு சந்தோஷமா இருக்குமா? பிச்சு போடுவோம் பிச்சு. சரி, இந்த காட்சி ஏன் வச்சேன் அப்படின்னு கேட்டீங்களா? அந்த வீடியோவில் வரக்கூடிய ரமேஷ் கண்ணா கேரக்டர் இருக்குல்ல, அது வேற யாருமே கிடையாது, நம்ம ட்ரம்ப் தான். அவர் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகவும், அவருக்கு தேவையான பணம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், உலகத்தில் எல்லாரும் அவரை மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவர் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய முயற்சிகள் இருக்குல்ல, அது எல்லாமே ரமேஷ் கண்ணா மாதிரி தான் இருக்குது. அதனால தான் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிச்சேன். பணம் கொடுத்து ஒரு அமைதியை வாங்க முடியுமா? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? காசாவில் $1 பில்லியன் நீ கொடுத்தா மட்டும்தான் உன்னை நான் சேர்த்துப்பேன் அந்த நாட்டில் உறுப்பினரா. அது மட்டும் இல்லை, ஐக்கிய நாடுகள் சபைக்கு மாற்றாக புதியதொரு அமைப்பை நான் உருவாக்கி காட்ட போகிறேன் அப்படின்னு ட்ரம்ப் புதியதொரு உலகத்தை உருவாக்கி காட்டுவேன் அப்படின்னு இந்த ராஜரிஷி படத்தில் விஸ்வாமித்திரர் சொல்லுவார்ல, அந்த கதையாக தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கார். ட்ரம்பினுடைய $1 பில்லியன் காசா அமைதி திட்டத்திற்கு கனடா அரசு இப்போ மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. நார்வே புன்னகையுடன் திருடர்களுக்கு துணை போக மாட்டோம் அப்படின்னு இப்போ கைவிரிச்சிருக்காங்க. நார்வே யாருன்னு தெரியும், அவங்க தான் நோபல் பரிசு கமிட்டி, அங்கே தான் இருக்காங்க. அவங்க மேலேயும் பயங்கர காண்டில் இருக்காரு ட்ரம்ப்பு. எப்படி இருந்தாலும் அவருடைய அடுத்த போர் அப்படிங்கிறது கிரீன்லாண்டை தாண்டி நார்வேவை கைப்பற்றுவதாக கூட இருக்கலாம். அவருக்கு ஏது வரம்பு? அவர் வாட்டுக்கு இஷ்டத்துக்கு என்னன்னாலும் பேசலாம், செய்யலாம். சரி, ட்ரம்பினுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ட்ரம்ப் நியமித்த ஒரு வழக்கறிஞர் லின்சே ஹாலிகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி, ரைட்டா? அவருடைய செய்தி தொடர்பாளர் கரோலின் தொடர்பான விவரங்களும், அவங்கள பற்றி என்ன பேசினாங்க அப்படிங்கிற விவரங்களும் நாடறிந்ததல்ல, உலகம் அறிந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு வழக்கறிஞரை அரசு வழக்கறிஞராக அவரை நியமிச்சிருக்கார், ஒரு லேடியை. இதற்கு நீதிபதிகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இடைக்கால அமெரிக்க வழக்கறிஞராக நியமிக்கப்பட்ட அவர் இப்போ பதவி நீக்கம் செஞ்சிருக்காங்க. டொனால்டு ட்ரம்பினுடைய முன்னாள் தனிப்பட்ட வழக்கறிஞரான ஹாலிகன் இருக்காங்கல்ல, இவங்க தான். இவர் வழக்கறிஞருக்கே படிக்கல அப்படிங்கிறாங்க. என்னங்க இது, இப்படிப்பட்டவங்களெல்லாம் போஸ்டிங்கில் அவர் போடுவார் அப்படின்னு கேட்டால் அவர் செய்வார். ஏன்னா அவர் அப்படிதான். அரசியல் ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் ட்ரம்பினுடைய செயல்பாடு வித்தியாசமானது, இதை நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு அமெரிக்க நீதிபதிகளே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, கருத்துக்களையும் பதிவு செஞ்சுருக்காங்க. கடைசியாக நம்ம கேட்க வேண்டிய கேள்வின்னு ஒன்று இருக்குது. அழகாக இருந்தால் அரசாங்க வழக்கறிஞராக ட்ரம்ப் பதவியில் ஒருத்தவங்களை போஸ்டிங்கில் போடுறது சரியா? அவ்வளோதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. அவசர செய்தி ஒன்று கிடச்சிருக்கு. என்ன? ஈரான் தனது 2வது கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய ஏவுகணை சோதனையை நடத்தியிருக்கு அப்படிங்கிற ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ். ரஷ்யாவோட ஒப்புதலோட 10,000 கிலோமீட்டர் தூரம் தாண்டி சென்று பயணிக்கக்கூடிய ஒரு ஏவுகணையை சைபீரியாவை நோக்கி அவங்க அனுப்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே ஒரு டெஸ்ட் முடிஞ்சிருச்சு, ICBM டெஸ்ட். அதில் சக்ஸஸ் ஆயிடுச்சு. அடுத்ததாக அமெரிக்கா வரைக்கும் நம்ம ரீச் பண்ண முடியுமா?
B2 பாம் வச்சு அமெரிக்கா ஈரான் அழிச்சிட்டாங்கல்ல, அது மாதிரியான ஒரு நிகழ்வு மறுபடியும் நடந்துட்டா அப்போ மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் மட்டுமல்லாம டைரக்டா அமெரிக்காவே அட்டாக் பண்ணுவதற்கான வாய்ப்பை உருவாக்கிட்டான். இதுதான் ஈரானுடைய பிளான். அதுவும் இப்போ சக்சஸா அந்த சோதனையை முடிச்சிருக்காங்க. இந்த ஏவுகணையால நியூயார்க் மற்றும் வாஷிங்டன் DC உட்பட அமெரிக்காவினுடைய கிழக்கு கடற்கரையை அடைய முடியும் அப்படின்னு கணிப்பு சொல்லுது. இதை யார் சொல்றா அப்படின்னா நம்ம சொல்லல, மெம்ரி அப்படின்னு சொல்லிட்டு மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான டிவி அந்த ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணியிருக்காங்க. சரி, அப்படியே அமெரிக்காவை தாண்டி ஈரானை கடந்து ஆப்கானிஸ்தான் பக்கம் போயிட்டு வருவோமா? ஒரு லேடி, ஆப்கானை சேர்ந்த ஒரு லேடி ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒன்று சொல்கிறாங்க. ஐம் அன்லக்கி அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. நாங்கள் உலகத்தில் ஒரு பெரிய வதை முகாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு சுதந்திரமே இல்லை அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. அது தொடர்பான வீடியோ தான் இது. சரியா? ஒரு ஆப்கன் பெண் பேசிய காட்சிகள் அவங்களுடைய முகத்தை மறைச்சு நம்ம காமிச்சிருக்கோம். கடவுள் பெண்களை படைக்காமலேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. விலங்குகள் கூட சுதந்திரமாக ஆப்கனில் சுற்றித் திரிகிறது, எங்களுக்கு மட்டும் எதற்கு சிறை முகாம்கள் அப்படிங்கிற கேள்வி. ஆனால் நாங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாத அளவிற்கு தடை விதித்து வைத்திருப்பது நியாயமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க. சில பெண்கள் ஆப்கனில் அதை ஏற்றுக்கிறாங்க, சில பெண்களால் அதை ஏற்றுக்க முடியல. சரியா? ஆனால் ஆப்கனுடைய சட்டம் அப்படிங்கிறது வேறு மாதிரியாக இருக்குது. அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, இது அப்படியே பேரலாம் இந்தியாவில் கேரளா பக்கம் போகுமா? இன்னைக்கு பெண்கள் இந்தியாவில் அவங்களுக்கு தேவையான சுதந்திரத்தை அவங்களே எடுத்துக்கிறாங்க. ஆனால் அந்த சுதந்திரத்தை எப்படி அத்துமீறி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத தான் இப்போ சமீபத்தில் கேரளாவில் தீபக் அப்படிங்கிற நபருடைய தற்கொலை நிகழ்வு பார்த்துருப்பீங்க. ஒரு பொண்ணு ரீல்ஸ் எடுத்து பட்டதனுடைய விளைவு ஒரு அப்பாவி நபர் தற்கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த பெண்ணுக்கு ரீல்ஸ் மோகம் இருக்கலாம், ஆனால் அந்த பையனுக்கு இந்த பொண்ணின் மீது மோகம் இருந்ததாக காட்சிகள் பதிவாகலை அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படியாக இருந்தாலும் இப்போது கேரளாவில் அந்த பெண்ணுக்கு எதிராக ஆண்கள் அட்டையோடு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் நாங்கள் பஸ்ஸில் நாங்கள் இப்படி தான் ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள் பதிவாயிட்டிருக்கு. இது தொடர்பான ரீல்ஸ் அதிக அளவில் ஷேர் ஆகிட்டுருக்கு. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரீல்ஸ் இந்த மாதிரி பதிவேற்றிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இனிமேல் பஸ்ஸில் இப்படித்தான் போக போகிறோம் அப்படின்னு. நிறையா ஆண்கள் பஸ்ஸில் இதே மாதிரியான காட்சிகளோடு பயணம் செஞ்சுருந்தாங்க அப்படின்னா நிறையா பெண்கள் எதற்காக தற்கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான லிஸ்ட்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க பலகாலமாக அனுபவித்த துயரங்கள் ஏகப்பட்டது இருக்கலாம். ரைட்டா? அந்த மாதிரியான நிகழ்வுகள் இருக்குது. சொல்ல முடிந்த விஷயங்கள் ஏராளமானது. ஆனால் அது எல்லாத்தையும் நம்ம இந்த இடத்துல பதிவு செய்ய முடியாது. இருந்தாலும் கிடைத்த காட்சிகள் இது பெண்கள் ஆண்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரித்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சொல்ல முடியாது. பட் இன்றைக்கி கேரளாவில் ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு, அதை உங்களுக்கு நான் செய்தியாக சொல்கிறேன். அந்த பெண்ணை கைதும் செஞ்சுருக்காங்க. பட் தீபக் இன்றைக்கி உயிரோடு இல்லை. அவர் உயிரோடு இல்லை அப்படிங்கிறதுனாலேயே அவருக்கான ஒரு கரிசனம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த பொண்ணு ரீல்ஸில் பார்க்கும்போது அவங்க வம்புக்குன்னு போய் நின்றது மாதிரி தான் இருக்கே தவிர அவங்க ரீல்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கனாலும் அந்த பையனை தவறு செஞ்சுருக்கான் அப்படின்னு நினச்சிருந்தாங்களாலோ அந்த பொண்ணை விலகி நின்றுருக்க முடியும். பட் அவங்க அதுக்கான முயற்சி அந்த இடத்துல அவங்க எடுக்கலைங்கிறது வீடியோ காட்சி மூலிமா தெரியுது. கேரளாவில் அட்டப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஆனால் இப்போது கேரளா ஃபுல்லாக அட்டைப்பட்டிகளாக காட்சி தருதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. சரி, எது எப்படியோ இப்போ கேரளாவை தாண்டி நம்ம ஐக்கிய நாடுகள் சபை வரைக்கும் போவோம். நெதன்யாகு அவர்கள் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காங்க எங்கே? ஐக்கிய நாடுகள் சபையில். அப்போது அவருடைய ஸ்பீச்சை கேட்காம அந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் வெளியில் ஓடுறாங்க. ரைட்டா? இந்த காட்சிகள் அரங்கேறுது. இது இனிமே அவர் ஐக்கிய நாடுகள் சபையில் போய் பேசுறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நியூயார்க்கில் புதிய மேயராக ஜோக்ரான் மம்தானி அவர் தான் போஸ்டிங்க்கு வந்திருக்கார். அவர் ஒரு இஸ்லாமியர். அவர் பாலஸ்தீனத்தினுடைய ஆதரவாளர், இஸ்ரேலுக்கு எதிரானவர், யூதர்களுக்கு எதிரானவர் அப்படின்னு கருத்து சொல்லப்படுது. ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாரு, இஸ்ரேலில் அதிகமான அளவில் மக்களை பாலஸ்தீன் மக்களை கொலை செஞ்சாங்க, அதனால் அந்த போஸ்டிங்க்கு பொறுப்பில் இருக்கக்கூடிய நெதன்யாகு அவர்கள் இனப்படுகொலையாளர், அவர் நான் ஆளக்கூடிய மாநிலத்துக்கு வரக்கூடாது, வந்தால் கைது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போது அப்படிப்பட்ட மிக முக்கியமான சிட்டியில் தான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மிக முக்கியமான அவை இருக்குது. அந்த அவையில் பேசுவதற்கான வாய்ப்பு இனிமே நெதன்யாவுக்கு உருவாகாது. இப்போ புரியுதா ட்ரம்ப் ஏன் ஐக்கிய நாடுகள் சபைக்கு பதிலாக புதியதொரு அமைப்பை ஏற்படுத்துவதற்கு பெருமுயற்சி எடுக்கிறாருன்னு?
யூதர்களுக்காக ஒரு புதியதொரு அமைப்பை உருவாக்கி காசாவை அது தலைமையிடமாக மாற்றுவதற்கான எல்லா வேலையும் ட்ரம்ப் செய்கிறார். இன்னும் நீங்கள் ஒரு 2-3 ஆண்டுகள் கழித்து இதே வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது உண்மையா இல்லையான்னு புரியும். காசாவில் அமைதி வாரியம் அமைப்பதற்கான நோக்கங்கிறது ட்ரம்ப்போடது இல்லை. காசாவிலேயே ஒரு பெரிய ஐநாவுக்கான கட்டடம் கட்டி அந்த இடத்துல உலக நாட்டினுடைய தலைவர்களை கொண்டு வந்து உட்கார வைக்கிறது தான் ட்ரம்பினுடைய பிளானு. அது அவர் யூதர்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. சரி, ஈரான் மீது முன்கூட்டியே தாக்குதலை தொடுப்பதற்காக அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, முதல்ல ஆட்களை செட் பண்ணணும். இப்போ ஒருத்தனை அடிக்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய படையை முதல்ல ரெடி பண்ணுவோம், வாடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் ஆட்களை திரட்டுவாங்க. அப்போ உலகத்தினுடைய மிகப்பெரிய ரவுடி யார், ட்ரம்ப். அப்படிப்பட்டவர் தன்னுடைய படைகளை ஈரானை அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜோர்டான், ஈரானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோர்டான், இஸ்ரேல், ஐக்கிய அரபு எமிரகம், UAE இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் கொண்டு போய் நிப்பாட்டுறார். குறிப்பாக ஓமன் உள்ளிட்ட நாடுகளில் கொண்டு போய் நிப்பாட்டுறார். மொத்தமாக 10க்கும் மேற்பட்ட தாட் அண்டு பேட்ரியாட் வான் பாதுகாப்பு அமைப்புகள் எல்லாத்தையும் அங்கே அனுப்புறதுக்கான வேலையை செஞ்சுட்டாங்க. அதெல்லாம் இங்கே போயிடுச்சு. இப்போது எவ்வளவு பேர் அங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டால், நான் சொன்ன நாடுகள் எல்லாம் மொத்தம் 25,000 ட்ரூப்ஸ் அங்கே அணிவகுத்து நிற்கிறாங்க. யார், அமெரிக்க படைகள். ரைட்டா? இப்போது அமெரிக்கா ஈரானை தாண்டி நம்ம அப்படியே எங்கே போக போகிறோம், ரஷ்யா பக்கம் போகிறோம். ரஷ்யாவினுடைய ஒரு ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷனுக்கு பலியாகிட்டு இருக்கிறது யார், உக்ரைன். உக்ரைன் இப்போ காத்திருக்கணும். ஏன், அவங்களுக்கு $800 பில்லியன் தேவைப்படுது. பட் அதை கொடுக்கறதுக்கு இப்போ ஐரோப்பா ரெடியாக இல்லை, அமெரிக்காவும் ரெடியாக இல்லை. ஏன்னா அவங்களுடைய பார்வை இப்போ கிரீன்லாண்டு மேலே போயிடுச்சு. அதனால 2 பேருக்கு இடையில, அதாவது வளமை திட்டம் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் இப்போ ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. நாங்கள் உங்களுக்கு $800 பில்லியன் கொடுக்க முடியாது தம்பி, இப்போதைக்கு ரஷ்யா அடித்தாங்கன்னா அடி வாங்கிக்கோ, கொஞ்ச நாள் கழித்து உன்னை பார்க்கலாம். அப்போ கிரீன்லாந்து விவகாரத்தால் உக்ரைனுடைய பஞ்சாயத்தை மறந்துட்டாங்க எல்லாரும். ரைட்டா? கீவ் ஒரு மனிதாபிமான பேரழிவின் விளிம்பில் உள்ளது அப்படின்னு மேயர் கிளிட்ஸ்கோ அப்படிங்கிற நபர் இப்போ பேசியிருக்கார். ஜனவரி மாதத்தில் மட்டும் சுமார் 6 லட்சம் பேர் அந்த நகரத்தை விட்டு வெளியேறியிருக்காங்க அப்படிங்கிற லேட்டஸ்ட் அப்டேட்டும் கிடச்சிருக்கு. சில கட்டடங்களில் வெப்பநிலை மிகவும் குறைவாக இருக்கிறதுனால, உக்ரைனில் சொல்கிறேன், கழிப்பறைகளில் இருக்கக்கூடிய நீர் கூட உறைஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. குடிநீர் வளங்களில் இருந்து கழிவுநீர் அமைப்புகளை அவசரமாக மீட்டெடுக்காவிட்டால் தொற்று நோய்கள் பரவுவதற்கான அபாயம் இருப்பதாக அச்சப்படுறாங்க அந்த நாட்டினுடைய அதிகாரிகள். இதுதான் உக்ரைனில் இருக்கக்கூடிய தற்போதைய நிலை. சரி, சிரியாவினுடைய முன்னாள் அதிபர் இவரை எதுக்கு பிரசாத் காமிக்கிற அப்படின்னு கேட்டால், இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்கிறார். அதுவும் துருக்கியை பற்றின ஸ்டேட்மெண்ட். சரியா? ஆதாரத்துக்காக இந்த வீடியோவை பார்த்துருங்க. அடுத்ததா பஷர் அல் ஆசாத் ரஷ்யாவில் இருந்து கொடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான பேட்டி என்னன்னா, துருக்கி இந்த பிராந்தியத்தில் அமெரிக்காவினுடைய கைக்கூலியாக தான் செயல்படுறாங்க. ஈரான் வெர்சஸ் துருக்கி அப்படின்னு தான் இனிமேல் பிளாட்ஃபார்ம் மாறப்போகுது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக துருக்கி தான் எப்பயும் நிற்குமே தவிர, துருக்கி அப்படிங்கிற நாடு என்றைக்குமே ஈரானுக்கு ஆதரவாக செயல்பட போகிறது இல்லை. சிரியாவை எப்படி முதுகுல குத்தி இன்னைக்கு அல்கொய்தாவி இயக்கத்தை சேர்ந்த ஒருத்தவங்களை கொண்டு வந்து போஸ்டிங்கில் உட்கார வச்சுருக்காங்களோ, அதற்கு எப்படி துருக்கி உதவி செஞ்சிச்சோ, அதே மாதிரி ஈரான்லையும் ஆட்சி மாற்றம் ஏற்படுது அப்படின்னா துருக்கியோட சப்போர்ட் இல்லாமல் அமெரிக்காவால் அதை செய்ய முடியாதுன்னு சொல்கிறாரு இந்த அல் ஆசாத். கடைசியாக மிக முக்கியமான வீடியோ காட்சிகளை தான் உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன். நான் அமெரிக்க படைகள் ஈரானை நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த படைகள் ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாத்துலேயும் போய் குவித்து வைக்கக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது லேட்டஸ்ட்டாக ஜஸ்ட் நவ் கிடச்சிருக்கக்கூடிய அந்த வீடியோ. அமெரிக்க ட்ரூப்ஸ் போயிட்டு இருக்காங்க. சரியா? இப்போது ஈரானில் பெரும் குழப்பம் நீடிக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நிச்சயமாக குழப்பம் நீடிக்குது. போராட்டக்காரர்கள் எதுக்காக போராட்டம் பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமலே போராட்டம் பண்ணுறாங்க. கமினி அவர்கள் அவங்களை அடக்கிறதுக்காக கைது பண்ணுறாங்க, மரண தண்டனைகள் விதிக்கிறாங்க. ஆனாலும் மக்கள் சரியாகலை. இப்படிப்பட்ட நிலையில் அமெரிக்கா, ஜோர்டான், ஐக்கிய அரபு எமிரகம், கத்தார் ஆகிய நாடுகளில் 25,000 உயர் பாதுகாப்பு படையினரை போஸ்டிங்கில் வைக்கிறாங்க. ஸோ டெல்டா படைகளையும் நிலைநிறுத்த தயாராகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த தகவலையும் சொல்லி நிறைவு செய்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோடு கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665
இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.